செய்தியினுடைய தலைப்பு எழுந்து போஜனம் பண்ணு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வெற்றி பெற்ற எல்லாரும் எல்லா நிலைமையிலும் புத்திசாலிகள் அல்ல. நல்ல வெற்றி பெற்றிருப்பார்கள். வாழ்க்கையில் அநேக இடத்தில் முதன்மையாக இருப்பார்கள். மிக சிறந்தவர்கள் என்று பெயர் எடுத்திருப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் அவர் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள். ஏதேனும் ஒரு தவறு அவர்கள் செய்து இதுவரைக்கும் தாங்கள் வளர்த்து வந்த வெற்றியை, இதுவரைக்கும் தான் சம்பாதித்த சமாதானத்தை, இதுவரைக்கும் தான் காத்து வந்த நற்பெயரை ஒரு நிமிடத்திலே அழித்து போடுவார்கள். ஒரு சிறு செயல் அவர்களை அப்படி செய்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், நம்முடைய உறவுகள், இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்தினாலும் கனத்தினாலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஞானத்தில் பேர் பெற்றவன், அறிவிலே பேர் பெற்றவன், எல்லாரும் வெற்றி கொட தகுந்த மிகுந்த அறிவுள்ளவன், அப்பேற்பட்டவன் சொற்ப மதிகட்டினாலே தன்னுடைய ஞானத்தை கெடுத்து போடுகிறான், தன்னுடைய வெற்றியை கெடுத்து போடுகிறான். பெரிய காரியம் செய்யவில்லை, சின்ன காரியம், எதிரடையான சொல், எதிரடையான சிந்தனை அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. ஆகவே வெற்றி பெறுவது முக்கியமல்ல, வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல பெயரை சம்பாதிப்பது நல்லது, அந்த சம்பாதித்த பெயரை காத்துக்கொள்வது அதை விட நல்லது. ஆகவே என் அருமை சபையே, நீ சம்பாதித்ததை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு கொடுத்த கீர்த்தியை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு தந்த ரட்சிப்பை நீ அற்பமாக எண்ணாது. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்த ரட்சிப்பை எப்போதும் காத்துக்கொள். உன் ரட்சிப்பை இழந்து விடுகிற நிலைமையிலே ஒருபோதும் நடந்து கொள்ளாது. ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினவர்கள், ஆயிரம் பேரை ஆதாயம் பண்ணினவர்கள், வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லி போய்விட்டார்கள். நிர்பந்தமான முடிவை அடைந்தார்கள். மனம் திரும்ப முடியாத நிலைமையிலே மரித்தார்கள். ஐயோ என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடித்தார்கள். என் அருமை சபையே, நீ உன் வாழ்க்கையை காத்துக்கொள். சொற்பமான ஒரு தவறை செய்து நீ சம்பாதித்த நற்பெயரை, நல் வாழ்வை, நல் மதிப்பை நீ கெடுத்து போடாது. அத்லட், நன்றாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், முந்தின இரவு சாப்பாட்டிலே அஜாக்கிரதையாக இந்த ஒரு சிறு தவறினாலே தன் ஓட்டப்பந்தயத்தை இழந்து போகிறான். ஒரு சிறிய தவறு, எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டான். ஓடுகிற கால்கள் தளர்ந்தன. எப்போதும் முதன்மையாக வருகிறவன் அன்று வர முடியவில்லை. நல்ல மாணவன், எப்போதும் வெற்றியை ஈட்டுகிறவன், மதிப்பை சம்பாதிக்கிறவன், தவறான ஒரு காரியத்தினாலே, தவறான தெரிந்தெடுப்பு, தவறான நட்பு, தவறான உறவு, இதனாலே தன் வாழ்க்கை பாதையை சிதறுகின்றன. வாலிபரே, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் மறுபடியும் மன்றாடி கேட்கிறேன். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இதுவரைக்கும் சம்பாதித்த சமாதானத்தை, இதுவரைக்கும் நீங்கள் வைத்திருந்த வெற்றியை ஒரு கணப்பொழுதில் இழந்து போகும்படியாக ஏதேனும் தவறான உறவு, தவறான பழக்கம், தவறான காரியங்கள் இருக்குமானால்
அதை இந்த ஆராதனை நீ விட்டுவிட வேண்டும் என்று ஒரு தகப்பனை போல உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசி மிக வெற்றி படைத்தவன், பராக்கிரமசாலி, தேவனுடைய நாமத்தில் வல்லமையான காரியத்தை செய்தவன். அப்பேற்பட்டவன் தான் இப்போது ஒரு காரியத்தை செய்கிறான். 1 ராஜாக்கள் 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். எலியா தலைநகரை விட்டு வெகு தூரம் ஓடுகிறான். பயந்து நடுங்கி திகைத்து ஓடுகிறான். கர்மேல் பர்வதத்தில் வெற்றியாய் நின்ற மனிதன், ஆகாபுக்கு முன்பு தைரியமாய் நின்றவன், இப்போது பயந்து ஓடுகிறான். பயந்து ஓட வேண்டிய காரணம் என்ன? இயற்கையாக அவன் கோழை அல்ல, எலியா கோழை அல்ல. இயற்கைக்கு மாறாக இப்போது நடக்கிறான். இதுவரைக்கும் இருந்ததுக்கு மாறாக நடக்கிறான். காரணம் என்ன? உணர்வுக்கு அடிமையானான். ஒரு உணர்வு அவனை ஆள பிடித்து கொண்டது. அது என்ன உணர்வு? பயம். இந்த பயம் திடீரென்று அவனை பிடித்து கொண்டது. அவன் பயந்தவன் அல்ல, இதற்கு முன்பு அவன் பயந்தவன் அல்ல. இதற்கு முன்பு இருந்ததுக்கும் இன்றைக்கு நடந்து கொள்வதற்கும் மிக வித்தியாசம். காரணம் என்ன? பயத்துக்கு அடிமை, உணர்வுக்கு அடிமையாய் போனான். அவனுடைய பழைய வாழ்க்கையை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா, போதும், ஆகாபுக்கு உன்னை காண்பி என்றான். உடனே எலியா ஆயத்தமானான். தன்னை கொலை செய்ய தேடுகிற ஆகாபை சந்திக்க அவன் பயப்படவே இல்லை. இரண்டாவதாக அவன் வாழ்க்கையில் நடைபெற்ற மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஒளிய சொன்னால் ஒளிந்து கொள்கிறான், சந்திக்க சொன்னால் சந்திக்கிறான். சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கிறான். ஆகாபை கொரு மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் சந்திக்கிறான். தைரியசாலியான எலியா, கோழையானவனே அல்ல. இன்றைக்கு பயந்து ஓடுகிறான். ஏன் இந்த கோழைத்தனம் திடீரென்று வந்தது? திடீரென்று சுவாபத்தில் இந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது? ஒரு உணர்வு அவனை மேற்கொண்டு விட்டது. அது என்ன உணர்வு? பயம். திடீரென்று பயம் அவனை பிடித்து கொண்டது. ஆகாபு எதிர்க்கும் போது பயப்படவில்லை, மெசிஸ் ஆகாபு எதிர்க்கும் போது பயந்து விட்டான். ஆகாபுடைய மனைவி எதிர்த்த உடனே பயந்தான். அந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்ட உடனே பயந்து நடுங்கி ஓடுகிறான். அருமையானவர்களே, இது வேண்டாத ஒரு பயம். இந்த வேண்டாத பயம் அவன் கற்பனையில் இருந்தது. அவன் எண்ணுகிறான், என் ஜீவன் ஏசபல் கையில் இருக்கிறது. ஏசபல் எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறாள்? 24 மணி நேரம். நாளை இந்நேரம். The 24 hours in the hands of Jezebel. ஏசபலுடைய கையில் தான் 24 மணி நேரம் இருக்கிறது. மகா பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் வாழ்நாள் இந்த பெண் கையில் இருக்கிறது. தவறான எண்ணம். ஒரு பெண் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள மனிதனை, தேவ மனிதனை ஒரு பெண் மாற்றிவிட முடியுமா? அவனை அறியாத ஒரு பயம்.
இந்த பெண் என் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி விடுவாள் என்று தவறாக எண்ணி ஓடுகிறான். என்னை கேட்கும் அருமையான சபையே, வீண் பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே வீணான பயம் உங்களை துரத்திவிடும். ஆகையினால் தைரியமாகவே இருங்கள். எலியா எண்ண வேண்டியது, என் காலங்கள் இயேசபேலின் கரத்தில் அல்ல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றன. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பது நம்பிக்கையை விட்டுவிட்டால் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை பயமுறுத்தும். நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறேன் என்பதை மறந்தால் ஒவ்வொரு விரலும் நம்மை பயமுறுத்தும், ஒவ்வொரு நிழலும் நம்மை துரத்தும். துரத்துமாறு இல்லாமலே ஓடுவோம். என் அருமையான சகோதரனே, இந்த பரிதாபமான நிலைமை யாருக்கு வந்தது? மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்தவன், வானத்தை திறக்கவும் அடைக்கவும் தேவனாலே அதிகாரம் பெற்றவன். எனக்கு பயந்து ஓடுகிறான், தன் உயிர் தப்ப ஓடுகிறான். இந்த பரிதாபமான நிலைக்கு ஒரே காரணம், தவறான உணர்வுக்கு அடிமையானான். என்னை கேட்கும் அருமையான சகோதரர், உன்னை ஆட்டி படைப்பது தவறான உணர்வு, தப்பிதமான உணர்வு உன்னை ஆட்டி படைக்கிறது. ஆகவே என் சகோதரனே, என் சகோதரியே, நிலை தடுமாறி போய்விடாது, பயப்படாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள். உங்களுக்கு வாக்குரைத்த தேவன் வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆகவே சமாதானமாகவே இருக்க வேண்டும். திடீரென்று பயம் வந்துவிடும். திடீரென்று நம்மை அறியாமல் ஒரு பயம் வரும். நன்றாகத்தான் இருக்கிறான் தாவீது, சவுல் துரத்துகிறான், ஆனாலும் ஒரு ஆபத்து அவருக்கு இன்னும் வரவில்லை. நீ சிங்காசனத்தில் அமர்வாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு வழியிலே உனக்கு பிரச்சனை, முடிவிலே எப்படி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உன் வாழ்க்கை இப்படி அமையும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தும் தாவீது பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனத்தின் ஆரம்ப வரிகள். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இது வீண் பயம். என்றாவது ஒரு நாள் நான் மடிந்து போவேன், எனக்கு இந்த தீமை நடக்கும், நான் செத்தே போய்விடுவேன். வீண் பயம். Death is not an accident. Death is an appointment. திடீரென்று சாவு வந்து விடாது. நீங்கள் நினைக்கிற போது அப்படி எளிதாக சாவு நம்மை சந்தித்து விடாது. சாவதற்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். சாவு அப்படி எளிதாக நமக்கு வராது. The death is an appointment. கர்த்தர் நமக்கு ஒரு மரண நாளை குறித்திருக்கிறார். அதற்கு முன்பு நாம் செத்துவிட மாட்டோம். ஆகையினாலே ஒரு வியாதி வந்தவுடனேயே இது மரணத்தின் வாசல், ஒரு பிரச்சனை வந்தவுடனே சாவதுதான் வழி, இப்படி சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. இது கர்த்தரை கேலி பண்ணுவது மாத்திரமல்ல, உன்னையே நீ பரிகாசம் பண்ணுகிறாய், உன் நம்பிக்கையை பரிகாசம் பண்ணுகிறாய். ஆகையினால் இவ்விதமாக எதற்கெடுத்தாலும் நீ ஒரு பய உணர்வில் சிக்கிக்கொண்டு நீ என் ஜீவன் போக போகிறது என்று பயப்படாது, தைரியமாக இரு. இப்போது நாம் பார்ப்போம், ஏன் அவன் ஓடுகிறான்? அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கிறது. என்ன எதிர்பார்த்தான்? வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்தான், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான். அவன் எதிர்பார்த்தான், யேசபேல் தன்னை பணிந்து கொள்வாள். தன்னை பணிந்து கொள்வாள் என்றால் கர்த்தருடைய நாமத்தை பணிந்து கொள்வாள். பாகால் சிலையை விட்டு வெளியே வருவாள், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பாள், எலியாவாக என்னை கௌரவப்படுத்துவாள் என்று எண்ணினான். அதற்கு நேர் மாறாக, பிடியுங்கள் அவனை, 24 மணி நேரத்தில் நான் அவனை கொலை செய்வேன் என்று தன் தேவன் மீது ஆணையிட்டாள். இங்குதான் அவன் பயந்தான். பிரியமானவர்களே, தனக்கு நேர் விரோதமாக சூழ்நிலை நடந்தால்
அவன் பற்றி கொள்ள வேண்டியது கர்த்தரை தவிர அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி விடக்கூடாது. அவனை கொன்று போடுவேன் என்று சொல்வது உண்மை. அந்த நேரத்தில் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிற கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டுமே தவிர கொன்று போடுவேன் என்று சொன்ன இயேசுவனுக்கு பயந்து ஓடக்கூடாது. சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது. சூழ்நிலையில் வெற்றி பெற கர்த்தரை பற்றி பிடிக்க வேண்டும். அடிபணிந்து விடக்கூடாது. ஆகவே எலியா இப்பொழுது இயேசபேல் வார்த்தைக்கு மிக பயந்தான். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது. அவனை அழைத்த வார்த்தையை மறந்து அவனுக்கு விரோதமாக வருகிற ஒரு பெண்ணுடைய வார்த்தையை நம்பினான். சிங்காசனத்திலிருந்து வந்த வார்த்தையை நம்பினானே தவிர உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்கிற கர்த்தரை அவர் மறந்தார். என் பிரியமுள்ள சபையே, கர்த்தரை ஒருபோதும் மறந்து விடார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இப்போது அடுத்தது என்னவென்றால், அவன் பார்க்கிறான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாது போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவள், நான் உன்னை நாளை கொன்று போடாவிட்டால் நான் ஆராதிக்கிற பாகால் அதற்கு மேலாக செய்வான் என்று இயேசபேல் சொன்னார். இதுதான் நடுங்க வைத்தது. எவ்வளவு பிரயாசப்பட்டோம், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினோம், ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று வணங்கினார்களே. அப்படி இருந்தது இயேசபேல் மனம் திரும்பவில்லையே. வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்து தேசத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி காட்டினேனே. அப்படி இருந்தும் யெகோவாவை வணங்கவில்லையே. கொலு மண்டபத்திலே விக்கிரக ஆராதனை. இஸ்ரவேலினுடைய கொலு மண்டபம் திருந்தவில்லை. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாத்தி பாகால் வழிபாட்டுக்காரியாக இருக்கிறாளே. நான் எடுத்த முயற்சி தோல்வி, என்னுடைய ஊழியமே தோல்வி. இதுதான் அவனுக்கு துக்கத்தை தந்தது. எல்லாமே தோற்று போகிறது என்று துக்கப்பட்டான். என் அருமையான சகோதரி, அது தவறான துக்கம். எலியாவின் ஊழியம் இப்போது தோற்றது போல் இருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் வெற்றியாய் முடித்தார் எலியாவுடைய வாழ்க்கையை. இன்றைக்கு நீ தடுமாறுகிறாய். கட்ட தொடங்கிய வீட்டை கட்டி முடிப்பேனா? தொடங்கின படிப்பை முற்றிலும் முடிக்க முடியுமா? என் குடும்ப வாழ்க்கையை நான் ஒழுங்காக நடத்த முடியுமா? ஆரம்பத்தில் சந்தேகப்படாது. துவக்கினவர் அதை வெற்றியாக முடிக்க வல்லமை உள்ளவர். ஆக நான் சோர்ந்து போகக்கூடாது. இவன் இப்போது சந்தேகப்படுகிறான், வெற்றியாக முடிக்க முடியுமா என்று. ஏனென்றால் கொலு மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாத்தி இன்னும் யாராகவே இருக்கிறாள். அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற விக்கிரக ஆராதனைக்காரியா. எந்த நாட்டில்? இஸ்ரவேல் தேசத்தில். சொந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை அரசாட்சியில் இருக்கிறது. மக்கள் வேறு, அரசு வேறு, தேவனுக்கு விரோதமான அரசு. ஆகவே எலியா பயந்தான். எப்படி பயந்தான்? நான் செய்த ஊழியம் தோற்று போய்விட்டது. என்னை கேட்கும் அருமையான சகோதரியே, உன் மகள் வேதத்தை வாசிக்கிறதே இல்லையா? உன் மகன் ஆலயத்துக்கே வருகிறது இல்லையா? உன் பிள்ளைகள் ஜெபிக்க வரமாட்டேன் என்று சொல்கிறார்களா? கடவுளே இல்லை என்று சொல்கிறார்களா? பயப்படாதீர்கள். ஐயோ, எல்லாமே தோல்வி அடைந்தது. என் ஜெபம் தோல்வி அடைந்தது. என் குடும்பத்தான் ஏறெடுத்த நம்பிக்கைகள் எல்லாம் வீணாய் போயிற்று. இப்படி எலியாவை போல புலம்ப வேண்டியதில்லை. பிள்ளைகள் தவறாக இருப்பதினாலே
உங்கள் ஜெபங்கள் தள்ளப்படவில்லை. உங்களை கர்த்தர் கைவிடவில்லை. பெற்றோர்களே, இன்னும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ ஒரு நாள் சொல்லுவாய், என் மகனும் சத்தியத்தில் நடக்கிறார்கள், அதை போல வேறு சந்தோஷமே எனக்கு இல்லை என்று சொல்லுவாய். அப்படி கர்த்தர் ஒரு வீட்டை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஆகிய நான் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையை தளர விடாதீர்கள். இப்போது நேர் எதிரடையாக எலியா பயந்து போகிறார். அவனுடைய பரிதாபமான நிறைவை பாருங்கள். 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். சாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறான். ஒரு நாள் பூராவும் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடி கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, எது போதும்? என் வாழ்நாள் போதும், நான் சாக வேண்டும் என்று கர்த்தரை பார்த்து அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, அவன் எந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்க வேண்டும்? அவன் எதற்கு ஓடி வந்தான்? ஜீவன் தப்ப ஓடி வந்தான். ஓடி வந்தவன் என்ன ஜெபம் ஏறெடுக்கிறான்? என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எப்படி ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும்? என் ஜீவனை காப்பாற்றும், என் ஆத்துமாவை காப்பாற்றும். இதுதான் எலியாவின் ஜெபமாய் இருந்திருக்க வேண்டும். அதுக்கு நேர் மாறாக ஜெபம் பண்ணுகிறார். இருதயத்தின் வாஞ்சை உயிரோடு இருக்க வேண்டும் என்று. வாயில வருகிற வார்த்தை, நான் சாவேன். ஏன் இப்படி? தவறான உணர்வு ஆளுகை செய்யுமானால் இதயத்தின் உண்மை வெளிப்படாது. மாய்மாலக்காரனை போல மாறிவிட்டான் எலியா. ஓடி வந்தது தப்பி பிழைக்க. சூறைச்செடியிலே ஏறெடுத்த ஜெபம் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பவில்லை என்கிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு வெளியே நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை தடுமாற வைக்கும். நம்மை உண்மை பேச விடாது. நம்முடைய ஜெபமே மாய்மாலமாய் போய்விடும். அருமையானவர்களே, இதே போல ஜெபத்தை இன்னொருவன் ஏறெடுத்திருக்கிறான். யோனா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 4. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. நான் உயிரோடு இருப்பதை விட சாவது நலமாய், நன்றாக. இட் பெட்டர் டு டை. நான் செத்து போவது நல்லது. சொன்னது யார்? தீர்க்கதரிசி, தேவ மனிதன். என் அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் கூட மன உளைச்சலிலே சொல்லியிருக்கிறீர்களா? எப்போது சாபம் வந்திருக்கிறது. காலை உணவு ஆயத்தம் பண்ணிக்கொண்டே சாவுக்கும் ஆயத்தமாவீர்கள். என் பிரியமான சபையே, எலியா சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ யோனா சொல்கிறான், நான் சாவது நலமாய் இருக்கும் என்று. என் அருமையான சகோதரனை, உன்னை அறியாமல் இந்த வார்த்தைகளை கடந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறாயா? நான் மரித்து போவது நலமாய் இருக்கும், நான் உயிரோடு இருப்பதை விட செத்து போவது நலமாய் இருக்கும் என்று நீ சொல்லுகிறாயா? உனக்கு வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வார்த்தையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் சாவது நலம் என்று நீயும் யோனாவும் சொன்னது போல, எலியாவும் சொன்னது போல உன் வாழ்க்கை அமைந்திருக்குமானால் உனக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்போது பவுல் சொல்கிறான், நான் மரித்து விட விரும்புகிறேன், நான் செத்து விட விரும்புகிறேன். செத்து தொலைந்து போகிறேன் அல்ல, செத்து கிறிஸ்துவோடு கூட இருப்பேன்.
அதைத்தான் அவன் வாஞ்சித்தான். ஆனாலும் சொல்கிறான், நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம், மற்றவர்களுக்கு அவசியம். நான் வாழ்வது எனக்கு அவசியம் இல்லாவிட்டாலும் நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். இந்த நாளில் என் அருமை சகோதரனே, உனக்கு தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருமானால் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கை உனக்கு கசந்தது, நீ வாழ விரும்பவில்லை. உன் மனைவிக்காக நீ வாழ வேண்டும், உன் பிள்ளைகளுக்காக நீ வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். வாலிபனே, உன் வாயில் இந்த வார்த்தை வருமானால் உனக்கு உன் வாழ்க்கை அவசியமற்று இருக்கிறான். உன் வாழ்க்கை உன் தகப்பனுக்கு அவசியம், உன் வாழ்க்கை உன் தாய்க்கு அவசியம், உன் சகோதரனுக்கு அவசியம், உன் சகோதரிக்கு அவசியம். ஆகவே தாறுமாறான இந்த வார்த்தைகளை உன் உதட்டை விட்டு விலக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் எலியா பேசினான். இன்றைக்கு நாம் மரித்து போவது நமக்கு நல்லது. சில சமயத்தில் நம்ம அறியாமலே சொல்கிறோம், செத்து போகிறான் நலமாயிருக்கும். நான் கூட சில சமயம் சொல்லியிருக்கிறேன், என்ன கசப்பாகவே இருக்கிறது எல்லாமே. செத்து போனால் நலம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருப்பது சபைக்கு நல்லது, நீ வாழ்வது மற்றவர்களுக்கு நல்லது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மரிப்பது நம்முடைய இஷ்டம் அல்ல. இட்ஸ் நாட் அவர் சாய்ஸ். ஆகவே இந்த வார்த்தையை சொல்லாதிருப்பீர்களாக. தேவனுக்கு பிரியமில்லாத இந்த வார்த்தையை ஒருபோதும் சொல்லாது. இப்படித்தான் அவன் இந்த வார்த்தையை சொன்னான், நான் சாக வேண்டும். அப்படி படுத்து விட்டான். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அருமையானவர்களே, பரிதாபமான நிலையில் படுத்ததை பார்க்கிறோம். இப்போ நாலாவது காரியமாக எதை பார்க்கிறோம்? A gentle touch, gracious touch, கிருபையின் தொடுதல். பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதர் வந்து ஓங்கி ஒரு அறை விட்டு, எழுந்திரு எலியா ஓடு என்று சொல்லவில்லை. படுத்திருக்கிற அவனை பார்த்து ஒரு அடி கொடுத்து, எழுந்திரு, நீ என்ன வேலை செய்கிறாய் என்று அதட்டப்பட வேண்டியவன். A gentle touch. என் அருமையான சகோதரனே சகோதரியே, மாற்றி மாற்றி நடந்தோம். பாலைவனத்தில் வழிதப்பி நடக்கிற பெண் ஒட்டகத்தை போல நடந்தோம். ஆனாலும் தேவனுடைய அன்பு நம் மீது, என் மகனே என் மகளே, எத்தனையா தேவ இரக்கம் நம்மை தேடி வருகிறது. தேவனுக்கு விரோதமாக படுத்திருக்கிற மனிதன், தன் சுயசித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதன், இப்போது கர்த்தர் அவனை தொட்டு a gentle touch அவனை பார்த்து சொல்லுகிறார். ஏன் அப்படி என்றால், பரம தகப்பருக்கு தெரியும் தன் பிள்ளை எவ்வளவு களைப்பாக இருக்கிறான். அவனை குற்றம் பார்க்கவில்லை, அவர் நினைவையை பார்க்கிறார். மனச்சோர்வு, மன உளைச்சல், ஒரு நாள் முழுவதும் நடை, பசி, தாகம். ஆல்ரெடி he had come to the point of death. மரணத்தின் வேளைக்கு வந்து விட்டான். பரம தகப்பன் பார்க்கிறார், இப்போது என் மகனுக்கு பிரசங்கம் தேவையில்லை, இப்போது பிரசங்கம் தேவையில்லை. எலியாவே, நீ இப்படி செய்யலாமா? உன் அழைப்பு என்ன? நீ இப்படி வந்து படுக்கலாமா என்று எதுவும் பிரயோஜனப்படாது. பசி, தாகம் அவன் சரீரத்தை பற்றிக்கின்றன. மனதிலே சோர்வு, மன உளைச்சல், சங்கடம், சஞ்சலம். இப்படி இருக்கிற அவனை பரமபிதா பார்க்கிறார். தேவ தூதனை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, என் மகனை தட்டி எழுப்பு. அவனுக்கு எந்த புத்திமதியும் தேவையில்லை, அவனுக்கு வேண்டியது ஆகாரம். இப்போது அவன் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறான், மனதிலே சோர்ந்து இருக்கிறான். இப்போது அவனுக்கு புத்தி சொல்லாதீர்கள். புத்தி சொல்கிற நேரம் அல்ல இது. அவனை திடப்படுத்த வேண்டும், அவனை பலப்படுத்த வேண்டும். ஆகையினால் தேவதூதன் மெல்ல
மெல்ல தட்டி எழுப்புகிறான். எழுந்து என்ன சொல்கிறான்? வாசியுங்கள். எலியா விழித்து பார்க்கிற போது இதோ தாழில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது எலியா புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எலியா கண் பிடித்து பார்க்கும்போது அடையும் தண்ணீரும் பார்த்தான். அவன் தூங்கிக் கொண்டிருப்பான், ஆனால் இதை பார்த்திருக்க முடியாது. தட்டின உடனே கண் பிடித்தது. உன் ஆத்துமா உறங்கிக் கொண்டே இருக்குமானால் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ காணவே முடியாது. உன் ஆத்துமா இன்றைக்கு தட்டி எழுப்பப்பட வேண்டும். மன சோர்விலும் மன சங்கடத்திலும் உன் ஆத்துமா தொடர்ந்து உறங்கிக் கொண்டே இருக்குமானால் தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காணாது. ஆகையினால் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணு. என் ஆண்டவரே, என் ஆத்துமா நல்விழிப்பே, என் ஆத்துமா விழிக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து என் ஆத்துமா விழிக்க வேண்டும். தொடர்ந்து என் ஆத்துமா மயங்கி கிடக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கிடக்கிறது. அப்படி அல்ல, என் ஆத்துமா விண்ணை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். என் ஆத்துமா கண் பிடிக்க வேண்டும். தேவ தரிசனத்தை காண வேண்டும். என் அருமையான சபையே, இந்த காலை வேளையிலே உங்கள் மனக்கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக. உங்கள் ஆத்துமா தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பதாக. நீ கண்ணை மூடிக்கொண்டே இருப்பாய், ஆனால் நீ தூங்கிக் கொண்டே இருப்பாய். நீ மனசோர்விலே தொடர்ந்து இருப்பாய். நீ கண்ணை விழித்துப்பார். உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த போஜனத்தை நீ பார்ப்பாய். கர்த்தர் உனக்காக வைத்த ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரணும் என்று நீ ஜெபம் பண்ண. தேவன் உனக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அது ஆம், பேதுருவும் மற்ற சீஷர்களும் தேவனை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தரை பார்த்த பிறகும் பின்வாங்கி போய்விட்டார்கள். கர்த்தர் சவுக்கை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தில் அடித்தது போல தன் சீஷர்களை அடிக்க வரவில்லை. தனக்கு கீழ்ப்படியவில்லை, நேர்மாறாக போய்விட்டார்கள். விசுவாசத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். அன்பு தகப்பனாகிய இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் சுவிசேஷம் 21:12 இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவர்களுக்காக கரையிலே அப்பமும் மீனும் வைத்திருந்தார். என் ஆண்டவர், இது இப்போது உபதேசம் தேவையில்லை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அடுக்கடுக்காக உபதேசங்களை கொண்டு வராதீர்கள். உங்கள் வீட்டு சமையல் அறை கூட பிரசங்க மேடையாய் மாறாதிருப்பதாக. அது அன்பின் போஜனத்தை கொடுக்கிற இடமாக இருப்பதாக. பெற்றோருடைய கரங்கள் பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவதாக. எப்போதுமே நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. வடிகிற கண்ணீரை துடைக்க பிரயாசப்படுங்கள். நொந்து போன இதயத்தை லகுவாக்குங்கள். தளர்ந்து போன கால்கள் சரியாய் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். தரிசனத்தை உங்கள் பிள்ளைகள் பார்க்க நீங்கள் கண்பிடித்து பார்க்கும்படி உதவி செய்யுங்கள். ஒரு வார்த்தை கூட அவனுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. அவனுக்கு அப்பமும் நீரும் கொடுக்கப்பட்ட a gentle touch. ஆபிரகாம் மிக பயந்து நடுங்கியிருந்தான். இனி எங்கு போவது, இனி என்ன செய்வது என்று எதுவுமே தெரியவில்லை. பயந்து இருக்கிறான். கர்த்தர் அவனை மெல்ல தொடுகிறார். ஆதியாகமம் 15:1 பரம தகப்பன் பயந்த ஆபிரகாமை மெதுவாக தொடு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நீ பயப்படாதே. இதுதான் ஆபிரகாமை தொட்ட வார்த்தை. நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வன், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நானே உனக்கு பரிசாக இருக்கிறேன். இந்த வார்த்தை அவன் இதயத்துக்கு இதமாக இருந்தனா. என் அருமையான சகோதரனே, சகோதரி, மிகவும் மனம் சோர்ந்து போய் இருக்கிறாயா? வேதத்தை வாசி.
வேதம் உன் ஆத்துமாவை தொடும், வேதம் உன் ஆத்துமாவை தழுவும், வேதம் உன் கண்ணீரை துடைக்கும், வேதம் உன்னை உற்சாகப்படுத்தும். இந்த ஆராதனையிலே நீங்கள் மனம் கலங்கி சங்கடத்தோடு இருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை மௌனமாய் வாசியுங்கள். மௌனமாய் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அடுத்த வசனம் வாசியுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். கர்த்தர் நம்மை விட்டு தூரமாய் போய்விடவில்லை, நமக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். பரலோகத்தின் வீடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு ஆயத்தம் பண்ண என் கர்த்தர் போயிருக்கிறார். என் வெற்றியை எனக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆகவே தேவன் எங்கேயும் போகவர் எனக்காக போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீர் ஏன் வரவில்லை? நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், உனக்காக வெற்றியை ஆயத்தம் பண்ண போறேன், உன் மகனுக்காக இதை ஆயத்தம் பண்ண போறேன், உன் மகனுக்காக இதை ஆயத்தம் பண்ண போறேன். விசுவாசத்தோடு இரு, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. This is the gentle touch of heaven. இதுதான் பரலோகம் நம்மை தொடுகிற தொடுதல். உங்கள் இருதயத்தை இப்போது ஆண்டவர் தொடுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறாரா? வேதம் வீண் வார்த்தைகள் அல்ல, அது ஜீவ வார்த்தைகள், அது மாறாத வார்த்தைகள், அது வல்லமை உள்ள வார்த்தைகளாகினாலே இந்த வார்த்தைகள் உன்னை தொடரட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு இரு, மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, இப்போது 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எலியா விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது எலியா புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். சரி, இப்போது பாருங்கள், சாக வேண்டும் என்று எண்ணி படுத்தான். யாரோ தன்னை தொடுவது போல் தெரிந்தது. திடுக்கிட்டு விழித்து பார்க்கிறான். அப்பமும் தண்ணீரும். நாம இருந்தால் யோசிப்போம், இது மினரல் வாட்டரா? இது எங்கே உள்ள தண்ணீர்? அந்த தண்ணீர் ஆராய்ச்சியே அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த அடை எதில் செய்திருக்குது, எனக்கு இந்த எண்ணெய் பிடிக்காது, இது யார் கொண்டு வைத்திருப்பார்கள்? எந்த கேள்வியும் கேட்கவில்லை. He believed in the providence of God. தேவன் இதை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்தான். சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பதை சந்தியுங்கள். சூழ்நிலைகள் பல காரியத்தை அனுமதிக்கும். ஏமாற்றம், வருத்தம், சஞ்சல அடைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். கண்ணீரின் அப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். சஞ்சல அப்பத்தை கர்த்தர் கொடுக்கலாம். வருத்தத்தின் அப்பத்தை கர்த்தர் கொடுக்கலாம். துக்கத்தின் தண்ணீரை கர்த்தர் தரலாம். அதை ஏற்றுக்கொள்வோம். என் பிதாவின் பாத்திரம், என் பிதா எனக்கு வைத்த பாத்திரம். எந்த கேள்வியும் எலியா கேட்கவில்லை. குடும்பத்திலே பிரச்சனையை கேள்வி கேட்பதுதான். கணவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு போய் வருவார், தன் நண்பரிடத்தில் போயிருப்பார் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று. தன் மனைவி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று தெரியும். இதை சொல்ல வேண்டாம் என்று எண்ணி சொல்லுவார். எங்கு போய்விட்டு வருகிறீர்கள் என்று. அப்படி போய் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அண்ணன் வீடு தெற்கையில் இருக்குது, நீங்கள் வடக்கிருந்து வர்றீங்க, அங்கே போய் நான் கொஞ்சம் சுற்றி வந்தேன். ஏன் சுற்றி வந்தீங்க? அம்மா,
இப்படி கொஞ்சம் தூரம் இருக்குது, வாக்கிங் போகிற மாதிரி போகிறேன். வாக்கிங் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தார்ல. கேள்வி மேலே கேள்வி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தோற்று போகும், அத்தனை கேள்வி. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற கேள்விகளை கேட்காதீர்கள். பிள்ளைகளிடத்திலும் கேட்க வேண்டிய அளவுக்கு கேளுங்கள். எல்லை மீறிய கேள்விகள் பிரச்சனையை உருவாக்கும். ஆகவே அநேக குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாத கேள்விகள். புருஷனிடத்தில் வேண்டாத கேள்வி, மனைவியிடத்தில் வேண்டாத கேள்விகள், மகனிடத்தில் மகளிடத்தில் வேண்டாத கேள்விகள். என் அருமையான சபையை, இந்த வேண்டாத கேள்விகளினாலே பிரச்சனையை உருவாக்கவில்லை. எலியா எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அப்படி உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். அதன் பிறகு என்ன நடக்குது? 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஏன் படுத்து விட்டாய்? ஏன் தூங்கினாய் சோம்பேறி? அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. அவனை தூங்க வைக்கத்தான் சாப்பாடு கொடுத்தார். முதல் உணவு அவன் ஜீவன் தப்ப. சூறை செடியின் கீழே அவன் சாகப் போகிறான். அவன் ஜீவன் தப்புவதற்கு முதல் ஆகாரம். இந்த 2வது உணவு ஊழியம் செய்ய. ஒன்று ஜீவன் தப்ப, இன்னொன்று தேவனுக்காக வேலை செய்ய. என் அருமையான சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையில் எதுவுமே இரட்டை நோக்கமுடையது. நீ படிப்பது உன்னுடைய நோக்கம், அதில் தேவ நோக்கமாக இருக்கிறது. நீ இன்ஜினியராக ஆக வேண்டும் என்பது உன் விருப்பம். ஆனால் கர்த்தருக்கு நல்ல பக்தி உள்ள இன்ஜினியராய், உண்மை உள்ள இன்ஜினியர் வேண்டும் கர்த்தருக்கு. அந்நாளுக்கு ஆசை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று, தேவனுக்கு ஆசை ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று. இரட்டை நோக்கங்கள். நீ ஒரு டாக்டராக வர வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கம். நீ பக்தி உள்ள ஒரு டாக்டராக வர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆகவே நீ சாப்பிட வேண்டும் என்பது தேவ நோக்கம். ஒன்று, நீ பிழைக்க வேண்டும் என்பது உன் விருப்பம். தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவர் விருப்பம். ஆகவே ஒரு வாழ்க்கையிலே உன் விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற ஓடிக்கொண்டிராதே சகோதரனே. என் தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். குடும்பத்தில் என் விருப்பம், என் மாஞ்சை மாத்திரமல்ல, என் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய நோக்கம். ஆகவே சமாதானமாக இருங்கள் அருமையானவர்களே. இந்த 2வது உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். தூக்கத்தை விட்டு எழுந்து விட்டீர்களா? 2வது உணவு தேவ சித்தம் நிறைவேற்ற, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற, என் கர்த்தருக்காக வாழ 2வது உணவு. இதுதான் ஆவிக்குரிய உணவு. வேத வசனம், தியானம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம், இது 2வது உணவு. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையான. எலியா 2வது உணவை எடுத்தான். இப்போது கடைசியாக 8ஆம் வசனம். அப்பொழுது எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சாக வேண்டிய மனிதன் எத்தனை நாள் நடந்திருக்கிறான்? 40 நாள். எதனாலே? இந்த 2வது உணவு. என் பிரியமுள்ள சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நீ இனி ஜெபித்து புறப்படு, ஜெபித்து ஆரம்பி. உன் வேலையை நீ வெற்றியாய் செய்து முடிப்பாய். பலவீனமான ஒரு கரங்கள் பலப்படுத்தப்படும். என் பலவீனத்திலே உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று பரிசுத்த பவுல் சொல்லியது போல உன்னை பலப்படுத்தின கர்த்தர் ஒன்றோடு கூட இருக்கிறார். இப்பொழுது 200 மைல் நடக்கிறான். 40 நாள் 200 மைல்ஸ் நடந்து போகிற பலம் எப்போது உண்டாயிற்று? தேவனது 2வது உணவு. இந்த 2வது உணவாகிய வேத வசனம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எரேமியா 15:16, அது உனக்கும் எனக்கும் பாடமாக இருக்கட்டும். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே டைரியிலே எழுதினேன் அல்ல, உமது வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகளை என் ஆத்துமாவில் எழுதினேன், அவைகள் எனக்கு உணவாயிற்று. எலியா
தேவனுடைய வார்த்தையை உணவாக எடுத்தான். இந்த காலை வேளையில் எத்தகைய மனசோர்விலும் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை தோல்வியடையாது, வெற்றியாகி முடியும். உன் விண்ணப்பங்கள் என் சமூகத்துக்கு வந்திருக்கின்றன. நான் ஏற்ற வழியில் உனக்கு பதில் தருவேன். நீ தலை குனிந்து நிற்க மாட்டாய், நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். இதை ஜீவனுள்ள தேவனது வார்த்தை உனக்கு சொல்லிட்டு, ஆகவே நீ விசுவாசமாக இரு, தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எழுந்து போஜனம் பண்ணு என்று கர்த்தாவே எங்களோடு பேசி நமது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ரட்சிப்பை நாங்கள் எழுந்து போகாதபடி என்னாலும் எங்கள் ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று தாமதமாய் கர்த்தாவே இந்த நாளில் எங்களோடு பேசின நமது அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருபொழுதும் எங்களுக்கு உண்டாகிற நெருக்கத்தின் மத்தியிலே வெற்றியை கொடுக்கிற உம்மை நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்களை பலப்படுத்தின நமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தகப்பனே, எப்பொழுதும் எங்கள் ஆத்துமா உம்மை காணும்படி விழித்து இருக்கும்படி எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று கர்த்தாவே இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துவீர். கர்த்தாவே, எங்களுக்கு கிருபைகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்துவீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உமது சித்தத்தை மாத்திரம், உமது விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுதும் நாங்கள் பயத்திலிருந்து விடுதலை பெற்று வெற்றி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிப்போம் என்று இந்த நாளிலே நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த போதனம் கர்த்தாவே பலனடைவும் உமக்கு சாட்சியாய் ஊழியம் செய்யவும் கர்த்தாவே பிரயோஜனமாய் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொண்டு வந்த அருமையான போதகருக்காக செபிக்கிறோம். நல்ல பலனையும் தொடர்ந்த ஞானத்தையும் கர்த்தர் தந்து வழி நடத்துவீராக. சமாதானத்தோடு இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.